ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த எக் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: 4 வேக வச்ச முட்டை. வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள் இது மூணும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க. கறி மசால் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. உப்பையும் அதோடையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா இந்த பவுடர் எல்லாம் கருகிடும். பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. நார்மலாக வெறும் பாயில்டு எக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். பிரியாணியை தவிர வேறு எதுக்குமே இந்த ஒயிட் எக் சாப்பிட்டா ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். அது இல்லாமல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். முட்டை ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். நல்லா அந்த மசாலாலாம் அதில் கோட் ஆகிடும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இந்த முட்டையில் கோட் ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு எக் ஃப்ரை ரெடி. கடைசியாக மல்லித்தலை போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.